ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரயில்வே எக்ஸாம் எழுதுகிறவங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், இவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரிகனாமெட்ரி முக்கோணவியல் வந்து ஒரு முக்கியமான சாப்டர். அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வருது. இந்த முக்கோணவியல் முடிச்சு இப்போ ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஜாமன்லேயும் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் அல்ஜிப்ரா, இந்த தொடர்ந்து கிளாஸு கண்டினியூவாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிறோம். தேங்க்யூ. ரைட், கவனிங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் இது ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி, போலீஸ் எக்ஸாமில் இந்த ட்ரிகனாமெட்ரி ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்குது. ட்ரிகனாமெட்ரி ட்ரைனா 3, அதாவது முக்கோணவியல். அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கோணத்தை பற்றி அதில் 3 பக்கம் இருக்கும். அதில் வந்து 3 கோணங்கள், சைன், காஸ், டேன், 3 ரேஷியோ, இதை பற்றிலாம் அந்த கிளாஸில் படிக்க போகிறோம். அடிப்படையாக கொஞ்சம் சில விஷயம் தெரிஞ்சோம்னா நம்ம கணக்கு போகிறது வசதியாக இருக்குது. அதுக்காக இதை அப்படியே கவனிச்சிங்க. ஒரு ட்ரையாங்கிள் போட்டுங்க, ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம் சொல்லுவாங்களா. இது ஏ, இது பி, சின்னு வச்சுக்கலாமா. இது டிகிரி வந்து 90 டிகிரி இருக்கும். இது தீட்டான்னு வச்சுங்க. இதில் 3 சைடு இருக்கு. அந்த சைடு பேர் ஆப்போசிட் சைடு, அதாவது எதிர்பக்கம். இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபாட்னஸ் பேர், காரணம். இதை பயன்படுத்தி ஒரு 3 ரேஷியோ அமைக்கலாம். 1 சைன் தீட்டா, அதுக்கு ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை, ஷார்ட்டாக எழுதிக்கும், ஹைபாட்னஸ். அது எதிர்பக்கம் பை கர்ணம், இதுக்கு பேர் வந்து காரணம்னு சொல்லுவாங்க. 2வது ரேஷியோ காஸ் தீட்டா. காசுனா அடிப்பக்கம், இதுக்கு பேர் அடுத்துள்ள பக்கம் அடிப்பக்கம்னு சொல்லுவாங்க. ரைட். அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னஸ், இதுக்கு ஃபார்முலா. இன்னொரு ரேஷியோ இருக்கு, tan தீட்டா. டேனுக்கு ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இந்த 3 தான் ஒரு முக்கியமான ரேஷியோ முக்கோணவியல்ல. இது 3க்கும் தலைகீழி இருக்கு, ரெசிப்ரோக்கல் தலைகீழி. பார்த்தீங்கன்னா சைனுக்கு வந்து கொசிகன் தீட்டா, அப்படி தலைகீழ மாற்றுமா, ஹைபாட்னஸ் பை ஆப்போசிட் சைடு, அதாவது காரணம் பை எதிர்பக்கம். ரைட். அடுத்தது இது சைனுக்கு கொசிகன், காசுக்கு சீக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா. அப்படி தலைகீழ மாற்றுங்க, ஹைபாட்னஸ் பை அட்ஜசன்ட் சைடு, அதாவது காரணம் பை அடுத்துள்ள பக்கம். டேனுக்கு தலைகீழி காட் தீட்டா. அப்போ இதுக்கு தலைகீழ மாற்றினா அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. எதுக்கு இதை எழுதி போகிறேன்னா, இதை பயன்படுத்தி கணக்கில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால கொஞ்சம் படிச்சுக்கணும். சைனுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ், காசுக்கு வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ், டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இதோட தலைகீழி கொசிக்கன், இதுக்கு சீக்கன், எதுக்கு காட் தீட்டா. அப்படி பார்த்துங்க. அடுத்ததுக்கு போகலாம். ரைட். இது வந்து 90 டிகிரி. எப்பயுமே 90 டிகிரிக்கு நேராக உள்ளது தான் காரணமாக இருக்கும், ஹைபாட்னஸாக இருக்கும். இந்த தீட்டாவுக்கு நேராக உள்ளது தான் ஆப்போசிட் சைடாக இருக்கும். மீதி உள்ளது அட்ஜசன்ட் சைடு. ரைட். இதை பயன்படுத்தி கணக்கு கொஞ்சம் பண்ணலாம், பாருங்க. அப்படியே பசம். sin a equal to 4/5 எனில் cos a என்ன? ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை டேனியன் கேட்கலாம், இல்லை கொசிகன் கேட்கலாம், இது ஒரு ஒன்று கேட்பாங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க.
இதுக்கு மாடல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படின்னு பண்ணணும்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு மாரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டு இது வந்து 90 டிகிரி இருக்குமா, இது தீட்டா இருக்கும். இங்கே ஏன்னு போட்டுக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு தீட்டாக்கு பதில் என்ன போட்டுக்க போகிறோம், ஏன்னு போட்டுக்குவோம். இது வந்து ஆப்போசிட் சைடு, இது அடிப்பக்கம் அட்ஜசன்ட் சைடு, இது காரணம் ஹைபாட்னஸ். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் ஏ ஈக்குவல் டு 4/5 கொடுத்துருக்காங்களா. சைனுக்கு ஃபார்முலா நம்ம எழுதி போட்டோம். என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ் தான் ஃபார்முலா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் 4, ஹைபாட்னஸ் 5 போட்டுங்க. ஆப்போசிட்னா எதிர்பக்கம் பை கர்ணம். 4/5. இப்போ என்ன தெரியாமல் இருக்குது உங்களுக்கு, அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும், அதாவது அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும், அடிப்பக்கம். இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பிதாகரஸ் தேற்றம் ஃபார்முலா படிச்சிருப்போமா, AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர்டு. அப்போ அந்த படி கணக்கு போடலாமா, AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர்டு ப்ளஸ் BC ஸ்கொயர்னு வச்சுங்க. அதான் வந்து செங்கோணத்தோட ஃபார்முலா. AC ஸ்கொயர்டு தெரியும், 5 ஸ்கொயர்னு போடுங்க. AB தெரியாது, அப்படி வச்சுக்குவோம், AB ஸ்கொயர்டு ப்ளஸ் BC வந்து ஒரு 4 ஸ்கொயர்டு, ஒரு 25, AB ஸ்கொயர் ப்ளஸ் 16. இந்த ப்ளஸ் இங்கே வந்து மைனஸாக மாறுமா, 25 மைனஸ் 16 மைனஸ் பண்ணால் 9 கிடைக்கும். எதை ஸ்கொயர் பண்ண 9 வரும் பார்த்தீங்கன்னா, AB ஸ்கொயர் ஈக்குவல் 3 ஸ்கொயராக போட்டு 3 ஸ்கொயர் அடிச்சிருவோம். அப்போ 3 கிடைக்குது. ஏபியோட மதிப்பு வந்து 3 அப்படி கண்டுபிடிச்சாச்சு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, காஸ் ஏ. காசுக்கு ஃபார்முலா எழுதி போட்டிருக்கோம், அடிப்பக்கம் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ் ஃபார்முலா. அடிப்பக்கம் இதான் அடிப்பக்கம், உங்களுக்கு அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்கிறாங்களா. அடிப்பக்கம் 3, கர்ணம் 5. இப்போ அதுக்கு ஆன்சர் வந்து 3/5. இது ஒரு மாடல். சைன் கொடுத்து காசு கேட்டால் என்ன தேவைப்படுதோ, சைனுக்கு ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ், அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பிதாகரஸ் தேற்றம் ஃபார்முலா படிச்சிங்க, AC ஸ்கொயர் ஈக்குவல் AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர்டு. இன்னொன்று கவனிங்களேன், இப்படி ஃபார்முலா எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 பக்கத்தில் இதுதான் பெரிய பக்கமாக இருக்கும். இது கண்டுபிடிக்கணும்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், இது கண்டுபிடிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும், இதுக்கு மைனஸ் பண்ணிக்கணும். ஒரு ரூட்டை போடுங்க. பெரிய நம்பர் ஸ்கொயர் பண்ணுங்கள், 5 ஸ்கொயர்டு. சின்ன நம்பர் 4 ஸ்கொயர் பண்ணுங்கள். இடையிலேயே மைனஸ் போட்டுக்க, இந்த பக்கத்துக்கு மைனஸ் போட்டுக்கணும். 5 25, ஒரு 16 கழிச்சோம்னா 9 ரூட் எடுத்தால் 3 கிடைக்கும். இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு மெத்தடை கவனிங்க. சைனை கொடுத்து காசையை கேட்டால் ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ. இந்த ஃபார்முலா படித்து பார்த்துக்கணும். எப்படி ஃபார்முலானா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது ஒரு அடிப்படையான ஃபார்முலா. நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தேவைன்னா இந்த ப்ளஸ் மைனஸாக மாறும், இது ஒரு ஃபார்முலா. காஸ் ஸ்கொயர் தேவைன்னா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயராக மாறும், இப்படி மாற்றிக்கலாம். நம்மளுக்கு காசு தேவைப்படுதா, அப்போ காசு ஈக்குவல் ஸ்கொயர் ரூட்டாக மாறும், இப்படி மாற்றிக்கலாம். ஓகே, அப்போ ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, 1 மைனஸு சைன் ஏ மதிப்பு 4/5 ஸ்கொயர் போடுங்க. 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. அப்படியே குறுக்கு பெருக்கலாம், எல்சியம் எடுத்துக்கலாம். இல்லாட்டினா பெருக்குங்க, 25 மைனஸ் 16 பை கீழே 25. இப்படி ஒரு மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த பக்கம் ஒரு மல்டிபிள், கீழே ஒரு மல்டிபிள் பண்ணிங்க. 25ல் 16 போக 9/25. அது ரூட் 3, இது ரூட்டு 5. அப்போ ஆன்சர் 3 வந்துச்சு பார்த்தீங்களா. ஒன்று ட்ரையாங்கிள் மூலம் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். ரைட், அடுத்த சம். அடுத்து கவனிங்க அப்படியே. செகண்ட் கொஸ்டின். இது வந்து இந்த டிகிரியை பயன்படுத்தி கணக்கு போட போகிறோம், அதுவும் தேவைப்படும். அது கொஞ்சம் டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கொஸ்டின்னா, தீட்டா ஈக்குவல் டு
45 டிகிரி எனில் 2 sin theta cos theta ஈக்குவல் என்ன? இதெல்லாம் பழைய கொஸ்டினில் இருக்குது, உங்களுக்கு கவனிச்சிக்கணும். இப்போ இந்த மதிப்பு தெரியணும், அதுக்கு ஒரு டேபிளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துடலாமா? அதையும் கவனிச்சிங்க. அப்படியே இந்த டிகிரி மதிப்பெல்லாம் நல்லா தேவைப்படும், பார்த்துங்க. அப்படியே இங்கே 0 போட்டுங்க, இங்கே 30, இங்கே 45, இங்கே 60, இங்கே 19 போட்டுங்க. இங்கே சைன் தீட்டா, இது காஸ் தீட்டா, டேன் தீட்டான்னு போட்டுங்க. சைன் 0 0, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு சின்ன ஐடியா கவனிங்க. அப்படியே ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கிட்டு 4ஆக பிரிச்சிங்க. இங்கே 0 ஆரம்பம் 0ன்னு வச்சிங்க. இது கால் பகுதி, அரை பகுதி, முக்கால் பகுதி, முழு பகுதின்னு எடுத்துங்க. இதுக்கு நேராக 0 போட்டுங்க. அடுத்தது 1/4, 1/2, 3/4, ஒன்று ஞாபகம் வச்சு அப்படியே ரூட்டு போடுங்க. அப்படி எல்லாத்துக்கும் இதுக்கு ரூட் எடுத்தால் 0, 1 ரூட்டு 1, 4க்கு 2, 1 ரூட் எடுத்தால் 1, 2க்கு ரூட்டு கண்டுபிடிக்க முடியாது, பிரிக்க முடியாது. அப்படி வச்சிங்க. 3க்கு ரூட் எடுத்தால் பிரிக்க முடியாது, 4க்கு 2, 1 1, 0க்கு ரூட்டு 0, 1 × 1 1, 4 பிரித்தா 2 4, 1 பிரித்தா 1 தான், 2 ரூட்டில் பிரிக்க முடியாது. அப்படி வச்சிங்க. 3 பிரிக்க முடியாது, அப்படி வச்சிங்க. 4க்கு 2 1, அப்படி எழுதிக்கலாமா? 0, இது 1/2, 1/√2, √3/2, 1. காசுலாம் ரிவர்ஸில் எழுதிங்க. அப்படி 1 √3/2, 1/√2, 1/2, 0 போடுங்க. டேனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம படிக்கணும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா 2 டிவைட் பண்ணிடலாமா? 0 பை நம்பர் வந்தால் 0, 0 பை எனி நம்பர் 0. இதை டிவைட் பண்ணும்போது இந்த 2 அடைபட்டுரும், 1/√3 இருக்கும். இது ரெண்டையுமே அடிச்சிடலாம் 1, இந்த 2 அடிச்சிடலாம், √3/1 √3 ஆகும். நம்பர் பை 0, எனி நம்பர் பை 0, இன்ஃபினிட்டின்னு தெரியும் உங்களுக்கு. இந்த டேபிளுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சில கொஸ்டினில் கேட்கலாம், சைன் 90 அப்படின்னா 1, காஸ் 30னா √3/2, டேன் 60னா இப்படி எழுதிக்கலாம். இந்த டேபிளுக்கெல்லாம் படிச்சுக்கலாமா? எனக்கு தேவைப்பட போது அப்படியே பார்த்துங்க. ஓகே, கவனிக்கலாம். இப்போ வந்து தீட்டா டிகிரி கொடுத்து, தீட்டா 45 டிகிரின்னு கொடுத்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மதிப்பு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது அப்படியே எழுதிக்கலாமா? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு போட்டுக்கிட்டு 2 அப்படி வச்சிங்க. சைன் தீட்டாவுக்கு 45 டிகிரி கொடுங்க, காஸ் இங்கேயும் ஒரு 45 டிகிரி. நம்ம டேபிள் எழுதி போட்டப்போ சைன் 45 பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரினா 1/√2, காசு 45 அதுவும் 1/√2 தான். ஒரு கொஸ்டினில் கேட்டுருந்தாங்க, சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்? எந்த டிகிரிக்குன்னா 45 டிகிரிக்கு. அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, சைன் 45 1/√2, காஸ் 45 1/√2, 2 அப்படி எழுதிக்கலாமா? 1 × 1 1, √2 2 ஆகிடும். இதை அடித்தோம்னா ஆன்சரு 1 கிடைக்கும். ஒரு ஆன்சர் 1. இதோட இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா படிக்கலாம். 2 sin A cos A ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு ஃபார்முலா sin 2A. sin 2 ஏக்குள்ள மதிப்பு ஏவோ தீட்டாவோ, இங்கே தீட்டா என்ன போட்டுக்கலாமே? 2 sin theta cos theta equal to sin 2 theta. தீட்டா மதிப்பு 45 டிகிரி கொடுங்க. 2 45 90. sin 90 பார்த்தீங்கன்னா 1. அந்த டேபிள் காலத்தை பார்த்தீங்கன்னா sin 90 மதிப்பு என்ன இருக்கும்? 1 இருக்கும். இந்த மெத்தட்லேயும் நம்ம ஆன்சர் பண்ணாலும் சரியாக வரும். அப்படியே கவனிச்சிங்க. அப்படியே ஓகே. அடுத்த ஒரு கொஸ்டின்,
ஏ 30 டிகிரி எனில் 2 tan A by 1 minus tan squared A equal to என்ன? இது ஒரு அடுத்த மாடல் கொஸ்டின். நல்லா கவனிங்க. 2 அப்படி வச்சிங்க. tan ஏக்கு 30 டிகிரி கொடுங்க. 1 minus tan squared 30 போடுங்க. 2 into tan 30 மதிப்பு நம்ம டேபிளேஷன் பார்த்துருக்கோம். 1/√3 1/√3 by 1 minus tan 30 1/√3 அதை ஒரு ஸ்கொயர் பண்ணுங்க. 2 into 1/√3 1 minus 1 ஸ்கொயர் 1 ரூட் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு போய்டும் 3 மட்டும் இருக்கும். 1/3 2 into 1/√3 by 1/3 மைனஸ் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கலாட்டி அப்படியே குறுக்கு போயிருக்குங்க. 1 3 3 minus 1/3 2 into 1/√3 3 1 2/3 2/3 இது தலைகளை மாற்றினோம்னா இது அப்படியே இருக்கட்டும். 3/2 மாறும். ரெசிபரில் மாற்றியாச்சு. 2 2 அடிச்சிடலாம். நம்மளுக்கு தெரியும் ஒரு 3ல் 2 √3 சேர்ந்தா ஒரு 3. அப்போ 3 பிரிக்கலாமா? √3 பிரிச்சிங்க. பை √3 ஒன்று அடிச்சுட்டா ஆன்சர் √3 தான் அதுக்கு ஆன்சர். ஒரு 3 2 √3 பிரித்து ஒன்று அடித்தாச்சு. √3 ஆன்சர் கிடைக்குதுங்களா? சரி, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு கவனிங்க. 2 tan A by 1 minus tan squared A இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. tan 2Aன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது தெரிஞ்சால் நம்ம இவ்வளோ ஸ்டெப் போட தேவையில்லை, ஷார்ட்டாக போட்டுக்கலாம். கவனிங்க. tan 2 ஏக்கு மதிப்பு 30 டிகிரி கொடுப்போம். 2 into 30 60 டிகிரியாக மாறும். tan 60க்கு மதிப்பு சொல்லுங்கள். இந்த டேபிளில் நம்ம பார்த்துருக்கோம். டேபிள் எழுதி போட்டோமா? √3. அப்போ அதே ஆன்சர் கிடச்சிச்சு பாருங்கள். இது கொஞ்சம் ஸ்டெப்லாம் பெருசாக இருக்குது. √3 வந்துச்சு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம உடனே ஆன்சர் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலா? 2 tan A by 1 minus tan square A equal to tan 2A. 2க்கு ஏக்கு இந்த மதிப்பை கொடுத்தா 60 மாற்றி அதுக்கு டேபிள் காலத்தை பார்த்தோம்னா √3 கிடச்சிரும். அப்படி கவனிச்சிங்க. அடுத்த கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் சம்மு தீட்டா ஈக்குவல் டு இதே மாடலில் ஒரு கணக்குன்னு ஒரு கணக்கு. 45 டிகிரி எனில் காஸ் பவர் 4 தீட்டா 2 சைன் ஸ்கொயர்டு தீட்டா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு என்ன? நல்லா கவனிங்க. தீட்டா மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்து போகலாமா? அப்படியே காஸ் பவர் 4 தீட்டாக்கு 45 டிகிரின்னு கொடுங்க. 2 சைன் ஸ்கொயர்டு 45 டிகிரி இங்கே நீங்கள் கொடுப்போமா? காஸ் ஸ்கொயர்டு 45 சைன் இங்கே ஒரு 45 கொடுத்துங்க. காசு 45 மதிப்பு நம்ம டேபிள் எழுதி போட்டுக்க 1/√2. அதுமாரி சைன் 45 அது 1/√2. இங்கே 1/√2 பவர் 4 போட்டுங்க. 2 சைன் 45 1/√2 ஒரு ஸ்கொயர் போட்டுங்க. காசு 45 1/√2 ஸ்கொயர் போட்டுங்க. சைன் 45 அதுவும் 1/√2 பவரில் 4 போட்டுங்க. இதை 4 வாட்டி பெருக்கணும். சும்மா ஷார்ட்டாக சரி பெருக்கி பார்ப்போம். 1/√2 1/√2 1/√2 1/√2 போட்டுக்குவோம். ப்ளஸ் 2 இண்டு 1 ஸ்கொயர் 1 √2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஆகிடும். 1 ஸ்கொயர் 1 √2 2 ஆகிடும். ப்ளஸ் 1/√2 1/√2 1/√2 1/√2 போட்டுங்க. 1 into 1 1 √2 2 அங்கே ஒரு 2 4 ஆகிடும். இது அடிக்க வேணும் அப்படியே இருக்கட்டும். 2/2 சார் 4 1/√2 ஒரு 2 இன்னொரு 2 2 சார் 4 ஆகிடும்.
4 காமன் எடுத்துக்கலாமா? மேலே சேர்த்துறது 1 + 2 + 1 4/4 அடித்தோம்னா 1 1 2 3 4/4 அடித்தோம்னா 1 கிடைக்கும். இது ஒரு ஆன்சர் 1. அப்படியே கவனிச்சிங்க. அடுத்தது எப்படின்னு பார்க்கலாம். இதே கணக்கை கொஞ்சம் ஷார்ட் ஆன்சர் பண்ணி பார்க்கலாமா? இப்படி கொடுத்து மதிப்பு கொடுத்து ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு மாடல் கவனிங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா போல தெரியுதா பாருங்க. a² + 2ab + b² ஃபார்முலா. இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? a + b². எதை ஸ்கொயர் இது என்ன பண்ணிக்கலாம்? 4 பிரிங்க. எப்படி? cos² போடுங்க. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். லாஸா sin² போட்டுங்க ஃபார்முலாக்காக. 2 4 ஆகிடும். இங்கே 4 ஆகிடும். இதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள். a + ஹோல்². இதான் a, இதான் பின்னு வச்சிங்க. அப்போ cos² + sin² ஹோல்². இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. cos² + sin² = 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடச்சிரும். ஈஸியாக முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா பாருங்களேன். a² 2ab + b² என்ன ஃபார்முலா? இதில் ஒரு a எடுத்துக்கணும், இதில் ஒரு b எடுத்துக்கணும். இந்த ப்ளஸ் அங்கே எழுதி ஹோல் ஸ்கொயரோட போதும். அதுபோல் தான் இந்த ஒரு a, இங்கே ஒரு b ப்ளஸ் போட்டு ஸ்கொயர் போட்டிருக்கோம். இது ஒரு மெத்தட் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். சில கொஸ்டின்ஸ் நம்மளாம் சொல்லித்தரேன். கொஸ்டினில் பழைய ப்ரீவியஸ் கொஸ்டினில் சில கொஸ்டின்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு ஏதாவது அதையும் பார்க்கலாம். அடுத்த மாடல் r cos θ = 1 r sin θ = √3. இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு. இது எனில் r இன் மதிப்பு என்ன? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் r. இங்கே காஸ், இங்கே சைன் கொடுத்து இங்கே 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. r கேட்பாங்க. இதுக்கு மெத்தட் எப்படின்னு கவனிங்க. அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்க? அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்க. இதை சரி எழுதி ஸ்கொயர் பண்ணுமா? r cos θ = 1 ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இதை ஸ்கொயர் பண்ண r², இது cos². இங்கே 1² 1 தான். இது பேர் 1ன்னு பேர் வச்சிங்க. அப்படி இதை ஸ்கொயர் பண்ணுமா? r² sin² θ √3 ஸ்கொயர் பண்ணால் 3 மாறும். சரி, நான் √3 போட்டு ஸ்கொயர் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. 3 மாறும். இங்கே வந்து 1² 1 ஆகும். இது பேர் 1, 2ன்னு பேர் வச்சிங்க. இதை ஸ்கொயர் பண்ணால் r², இது cos² θ 1² 1. இது பேர் 1 வச்சிங்க. இது r² sin² θ √3 ஸ்கொயர் பண்ணால் 3. ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 1 + 2 ஆட் பண்ணும்போது r² காமன் எடுத்தோம்னா இங்கே cos² sin² இருக்கும். அந்த பக்கம் 1 3 இருக்கும். r² பொதுவாக எடுத்தா cos² + sin² 1 + 3. இதோட ஃபார்முலா 1. இப்போ சொன்னோம் உங்களுக்கு ஃபார்முலா. cos² θ + sin² θ மதிப்பு 1. சப்போஸ் இப்படி தானே ஒன்று தான். cos² 10 sin² 10 அப்படின்னா 1 தான் அதுக்கு மதிப்பு. r² = 4. ஏன்னா 1 × r², r². r = √4ன்னு போடுங்க. ரூட் எடுத்தால் 2. சில ப்ளஸ்ஸா மைனஸ் போட்டிருப்பாங்க. ஆன்சரை பாருங்கள். ப்ளஸ்ஸா மைனஸ் போட்டாலும் சரியான ஆன்சர் தான். ரூட் எடுக்கும்போது ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸ் உண்டு. பேர் ஸ்கொயர் ரூட்டில் உங்களுக்கு பேர். அதெல்லாம் 2 நம்பர் கொடுக்கலாம். ரைட். இந்தமாரி கணக்கை கொஞ்சம் ஷார்ட்டாக இப்படி ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். என்ன கேட்பாங்கன்னா, இங்கே சைன்னா இங்கே காசு கொடுப்பாங்க, காசுன்னா சைன் கொடுப்பாங்க. ஆர் கேட்பாங்க, இல்லை வேறு எழுத்து கொடுத்துருப்பாங்க. ஆர்னு கேட்டால் ஆர்னு போடுங்க, ஒரு ரூட்டை போடுங்க. இதை ஒரு ஸ்கொயர் பண்ணுங்க, ப்ளஸ்ஸு இதை ஒரு ஸ்கொயர் பண்ணுங்க. 1² 1
√3 ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு கேன்சல் ஆகி 3 மட்டும் இருக்கும். 1 + 3 4, ரூட் ஏதாவது 2 வருமா? இப்படி முடிச்சுக்கலாம். நம்ம இவ்வளோ ஸ்டெப்பாக போடாமல் என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்த சம் போக்கலாம். சரி, ஓகே. அடுத்த மாடல் கவனிங்க. எப்படியே நம்ம டேபிள் காலத்தை பற்றி கணக்கு போட்டோம். இப்போ sin 35னா உங்களுக்கு sin 30னா மதிப்பு தெரியும், cos 45னா மதிப்பு தெரியும். அது இல்லாமல் சில கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்படி sin 10 டிகிரி பை cos 80 டிகிரி இன் மதிப்பு என்ன? இதுக்கெல்லாம் மதிப்பு இல்லை, இருக்குது, ஆனால் பாயிண்டில் வரும், டேபிள் காலத்தில் வராது உங்களுக்கு. அதனால இதே மெத்தட் கவனிங்க. இதுக்கு சில ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வைக்கலாமா? sin 90 minus theta cos theta, cos 90 minus theta sin theta. இது ரெண்டும் ஒரு செட்டு ஃபார்முலா. அப்புறம் tan 90 minus theta cot theta, cot 90 minus theta tan theta. இது ரெண்டும் ஒரு செட்டு ஃபார்முலா. அடுத்தது secant 90 minus theta cosecant theta, cosecant 90 minus theta secant theta. sin cos மாறும், cos sin மாறும், tan cot theta மாறும், cot theta tan theta மாறும், secant cosecant theta மாறும், cosecant secant மாறும். நல்லா கவனிங்க. இந்தமாரி கணக்குக்கெல்லாம் நம்ம உடனே ஆன்சர் சொல்லிடலாம். ஒன்று தான் ஆன்சர் வரும், வேறு ஆன்சரே வராது. பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 80 + 10 90 தான் வரணும். அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 19 வந்தாலும் அதுக்கு மதிப்பு ஒன்றா தான் இருக்க முடியும். மெத்தடை கவனிங்க. இந்த ரெண்டு மதிப்பில் எது பெருசோ அதை வச்சிங்க, எதோ ஒன்று வச்சிங்க. அப்படியே 80 எப்படி வச்சுக்கலாமா? இந்த சைனை மட்டும் மைனஸ் பண்ண போகிறோம். 10 வரணும். 90லேருந்து எதை மைனஸ் பண்ணால் 10 வரும்? 80 பண்ணால். உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். sin 90 minus theta equal to cos theta. அப்படியே காசாக மாற்றி இது எழுதியிருக்காங்க. அப்போ காஸ் போட்டுக்கிட்டு 80 போட்டுக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க. எப்போ 10 வரும்? 90லேருந்து 80 மைனஸ் பண்ணால் தான் 10 கிடைக்கும். சைன் எப்படி மாறும்? காசாக மாறும். இந்த 80 அப்படியே போட்டுங்க. ஏன்னா ஃபார்முலா படி இந்த தீட்டை தான் எழுதியிருக்கோம். ரெண்டு ஒன்றா இருந்தால் அடுத்து 1 போட்டுக்கலாம். அப்போ இந்தமாரி கணக்குக்கெல்லாம் மதிப்பு என்ன வருது? 1 தான் வருது. அப்படியே கவனிச்சிங்க. நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்து 90 வந்தாலே அதுக்கு மதிப்பு 1 தான். கொஞ்சம் பெரிய கொஸ்டினோட ஒன்றில் இருக்குது. எப்படின்னா இதை அப்படியே கவனிச்சிங்க. tan 30 degree by cot 57 degree plus 2 secant 12 degree by cosecant 78 degree plus sin 15 by cos 85 degree. நம்ம கணக்கெல்லாம் பெருசாக போட வேணாம், நல்லா கவனிங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 57ம் 30 டிகிரியும் சேர்ந்தா 90 டிகிரி வருதா? அப்போ இதுக்கு மதிப்பு 1 போட்டுருங்க. 3 × 1 + 2. இதனை ஆட் பண்ணி பார்ப்போமா? 78 + 12 90 டிகிரி. அப்போ அதுக்கும் 1 தான். இதை ஆட் பண்ணி பாருங்கள். 85 + சாரி 75. அது 75 + 15 சேர்ந்தா 90 டிகிரி. அதுக்கு 1 அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் கூட்டினா 90 வர மாதிரி கொடுத்துருந்தா தான் நம்ம அது கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு 1ங்களா? ஓர் 3 3 ஓர் 2 2 + 1 சேர்ந்தா 6 கிடைக்குது. இது ஒரு மெத்தட் கவனிச்சிங்க. அப்படியே சில கொஸ்டின் உள்ள கணக்கு மட்டும் உங்களுக்கு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். கவனிச்சிங்க. அப்படியே இது கொஸ்டின் உள்ள சம்மதாது. tan a + b √3, tan a - b
1/√3 1/√3 angle A plus B less than 90 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்கணும். tan a plus b equal to √3, tan a minus b 1/√3. ஏயும் பியும் கூட்டினா 90, அது கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 90 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி. எப்படின்னு கவனிங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க, tan a plus b √3 நம்மளுக்கு தேவை. இதை மட்டும் இங்கே வச்சுக்குவோம், a plus b வச்சுக்குவோம். இந்த tan √3 எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிளுக்கெல்லாம் முக்கியம்னு சொல்லியிருக்கோம். tan 60ல் √3ன்னு வரும். இப்போ எழுதி போட்டப்போ தான் tan 6 தான் √3. அப்போ எத்தனை டிகிரி வரும், 60 டிகிரியா, பேர் 1 வச்சிங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், tan a minus b equal to 1/√3. மறுபடியும் a minus b வச்சுக்கிட்டு tan பார்க்க போகிறோம். tan எந்த மதிப்புக்கு 1/√3 வரும், 30 டிகிரிக்கு. √3 60க்கு, 1/√3 30க்கு. 30ன்னு போட்டுக்கலாமா? ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 1 + 2. 1 வந்து எங்கே இருக்கான்னு இருக்கா, a plus b equal to 60 டிகிரி, ஒன்றாவது ஈக்குவேஷன். a minus b 30 டிகிரி, ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பிபி அடிச்சிடலாம். ஒரே ஒன்று வரும், 2a equal to 60 × 90 டிகிரி, a equal to 90/2 அடித்தா 40 டிகிரி கிடைக்கும். அப்போ ஏ மதிப்பு எத்தனை டிகிரினா 45 டிகிரி வருதா. இந்த ஆன்சரை நம்ம டிக் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து 60 டிகிரி, இதுக்கு 30 டிகிரி. இந்த பிபி அடிச்சிடலாம். அப்போ 2a 90னா ஏ எவ்வளோ இருக்கும், 45 டிகிரின்னு டக்குனு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இது ஸ்டெப்பாக போட்டு ஆன்சர் பண்ணியிருக்கோம். இங்கே கண்டுபிடிச்சிடலாம். √3 எதுக்கு வரும், tan 60க்கு வரும். ஓகே, 60. 1/√3 எதுக்கு வரும், 30 டிகிரிக்கு வரும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் தான் பி அடிப்படும். அப்போ ஒரு ஏவும் சேர்ந்தால் 2a இருக்கும். ரெண்டையும் கூட்டினா 90 இருக்கும். அதில் பாதி 45 டிகிரின்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? அப்படியே கவனிச்சிங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு ஒன்று. cos a by secant a plus sin a by cosecant a equal to என்ன? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0, 1, அப்புறம் 1/2, அப்புறம் வெறும் sin ஏன்னு கொடுத்துருந்தாங்க. ஒன்று இப்படி கொடுத்துருக்காங்க. கவனிக்கலாமா? cos a by secant a plus sin a by cosecant a. ஒரு 3 ஃபார்முலா நம்ம படிக்கணும். அது முக்கியமான ஃபார்முலா. சைனோட தலைகிலி ரெசிபுரக்கல் கொசிகன் தீட்டா, காசோட ரெசிபுரக்கல் சீக்கன் தீட்டா, டேனுக்கு ரெசிபுரக்கல் காட் தீட்டா. சைனுக்கு கொசிக்கன், காசோட தலைகிலி சீக்கன், டேனுக்கு தலைகிலி காட் தீட்டா. நல்லா கவனிங்க. இது அப்படி வச்சிங்க. சீக்கனுக்கு எதோட தலைகில்னா 1/cos ஏன்னு போடுங்க, ப்ளஸ் சைன் அப்படி வச்சிங்க. கொசிக்கனுக்கோட ஃபார்முலா இந்த இருக்கு, சைன் 1/sin போட்டுங்க. இந்த 3 ஞாபகம் வச்சிங்க. சைன் காஸ் டேன், கொசிகன் சீக்கன், காட் தீட்டா. தலைகளை மாறுமா, ரிசிபரில் மாற்றினா காஸ் ஏ மேலே வந்துடும். இங்கே சைன் ஏ இப்படி மேலே போயிடும். தலைகளை மாற்றியாச்சு. காஸ் இன்டு காஸ், காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ஏ. சைன் இன்டு சைன், சைன் ஸ்கொயர்டு தீட்டா. இந்த ஃபார்முலா படிக்க சொன்னோமா, sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கு மதிப்பு வந்து 1. இதாவது ஆன்சராக இருக்குது.
ஓகே, அப்படி கவனிச்சிக்கலாமா? இந்த ஃபார்முலா படிக்கணும். சீக்கனுக்கு வந்து 1/cos, கொசிகனுக்கு 1/sin. ஓகே, அடுத்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தான். அந்த கணக்கும் r sin theta = 7/2, r cos theta = 7√3/2. ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டினில் உள்ள கணக்கு இது. அப்போ ஆர்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம், இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸாக போட்டுட்டு அப்புறமா ஷார்ட்டாக கண்டுபிடிக்கலாமா? இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். r² sin² θ, இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? 7 49 2 4 பேர் 1 வச்சிங்க. அதான் ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இதே ஸ்கொயர் பண்ணுமா? r² cos² θ 7√3/2 ஹோல் ஸ்கொயர்டு. 7 ஸ்கொயர் 49, √3 ஸ்கொயர்னா 3 ஆகிடும், /2 2 4 ஆகிடுமா? 4 ஆகிடும். √3 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 3 தான். இதை பெருக்கி போடலாம், இல்லாட்டி அப்படியே வச்சுக்கலாம். பெருக்கி போட்டுருமா? 49 3 3 27 2 4 12 14 147/4 2ன்னு பேர் வச்சிங்க. ரெண்டுலேயும் r² காமனாக எடுத்துங்க. ரெண்டையும் கூட்டுறோம், 1 + 2 ஆட் பண்ண போகிறோம். r² காமனாக எடுத்துக்கிட்டு sin² θ ப்ளஸ் cos² θன்னு போட்டுங்க. ஈக்குவல் டு அங்கே 49/4 ப்ளஸ் 147/4 r². இது ஃபார்முலா 1. நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா sin² ப்ளஸ் cos² மதிப்பு 1. 4 காமன் எடுத்துக்கலாமா? 49 ப்ளஸ் 147 140 49 கூட்டுங்க. அப்படியே 147 ப்ளஸ் 49 கூட்டினா 16 மீது 1 9 மீது 1 196 வருது. 196/4 1 × r² r² 196/4 r² ரூட்டாக மாறுமா? ரூட்டாக மாற்றிங்க. 196 ரூட் எடுத்தால் 14 14 196 2 4. இதை அடித்தோம்னா 7 கிடைக்கும். இதில் அடிச்சுட்டோட நம்ம ரூட் எடுத்துக்கலாம், இல்லை ரூட் எடுத்து அடித்து எப்படி பண்ணிக்கலாம். இதுக்கு ரூட் எடுத்தால் 14, இதுக்கு நான் 2ன்னு எடுத்து அடித்து போட்டாச்சு. ஓகேவா? இப்படி கவனிச்சிங்க. இதே கணக்கு கொஞ்சம் ஷார்ட் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு சமூகம் நடத்தியிருக்கோம், இன்னொரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த கணக்கையும் சொல்லி கொடுத்துருவோம். ஆர்னு கேட்டால் இப்படி ரூட்டு போட்டுங்க, இதை ஒரு ஸ்கொயர் பண்ணிங்க, ப்ளஸ்ஸு 7√3/2 ஸ்கொயர் பண்ணிங்க. 7 ஸ்கொயர் 49 2 ஸ்கொயர் 4 7 ஸ்கொயர் 49 √3 ஸ்கொயர்னா 3 ஆகிடும், /2. 49/4 பெருக்குனா 49 3 பெருக்கி பாருங்கள். 3 27 மீது 2 12 14 140/2 ஸ்கொயர் 4 4 போடுங்க. ரெண்டு கூட்டலாமா? அதான் கூட்டி போட்டோமே. 147 ஒரு 49 16 மீது 1 9 196/4 4 அடித்தோம்னா நன்னாங்க 16 30 9 36 49 ரூட் எடுத்தோம்னா என்ன வருது? 7 கிடைக்கும். சரியானு பார்த்துங்க. அப்படியே
ரைட், புரியுதுங்களா? எப்படி பாருங்கள், அப்படியே நிறைய ஃபார்முலா படிக்கணும். ட்ரிகனாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். இப்போ இந்த இப்போ நடத்தப்படுற சம்மோட ஃபார்முலா பயன்படுத்தி தான் கணக்கு போட போகிறோம். கவனிங்க, அப்படியே ஒரு கொஸ்டின் உள்ள சம் தான் இதுவும். sin theta minus 2 sin cube theta by 2 cos cube theta minus cos theta equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, இது ரெண்டுலேயும் சைனை பொதுவாக எடுத்துக்கலாம். எடுத்தால் 1 மைனஸ் இருக்குமா, இங்கே சைன் பீட் நம்ம என்ன இருக்கும், 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். 3 சைனில் 1 பீட்னா 2 சைன் இருக்கும். பை காஸ் கியூப் காஸ் தீட்டா, இங்கே 3 காஸ் தீட்டா 1 காஸ் தீட்டா, காஸ் தீட்டா பொதுவாக எடுத்துங்க. இங்கே காஸ் தீட்டா பீட் நம்ம இது என்ன இருக்கும், 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். மைனஸ் இங்கே 1 போட்டுங்க. ஓகேவா? சைனை காமன் எடுத்தால் 1, இங்கே சைன் தீட்டா காமன் எடுத்தால் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே காசை காமன் எடுத்தால் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்க, முக்கியமான ஃபார்முலான்னு. இந்த சைன் ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. இதில் சைன் ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா ப்ளஸ் அங்கே போய் மைனஸ் ஆகிடும். இது ஒரு ஃபார்முலா. காஸ் ஸ்கொயர் அங்கே வச்சுக்கிட்டோம்னா இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயராக மாறிடும். இது ஒரு ஃபார்முலா. நம்ம ஃபார்முலா கொடுத்துடலாமா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதி போட்டுருவோம். சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டா காட் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியுது, அதாவது சைன் பை காசுன்னு இருக்கு, டேன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்ப்போம் எப்படின்னு. 1 மைனஸ் 2 அப்படி வச்சிங்க. சைன் ஸ்கொயருக்கு ஃபார்முலா சொல்லுங்க. சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு பை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படி இருக்கட்டும். ஏன்னா இதை காசாக மாற்றும் போது இதை சைனாக மாற்றினா அடிபடாது. 1 வச்சுக்கிட்டு 1 மாற்றியாச்சு. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா 1 மைனஸ் 2ஆல் மல்டி பண்ணுங்க. மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. சைன் பை காஸ் ஃபார்முலா தெரியும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டேன் தீட்டா. டேன் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 2 காஸ் ஸ்கொயர்டை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 1ல் 2 போய் என்ன 1 மைனஸ் 1 பை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ரெண்டையும் அடித்தோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா. ஓகே, ட்ரிகனாமெட்ரி அடுத்த மாடல் கணக்கு கவனிங்க. இது ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 4, தீட்டா நாட் ஈக்குவல் 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏனில் காஸ் தீட்டா என்ன, இதுதான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் 0, அப்புறம் 8/17 இன்னொரு ஆன்சர், இன்னொன்று 17/8 இன்னொரு ஆன்சர், டி பார்த்தீங்கன்னா 4/5. நல்லா கவனிங்க. சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா கொடுத்துருக்காங்க, காசு கேட்டிருக்காங்க. இங்கே காசே வரல, இருந்தாலும் நம்ம சில ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். சீக்கன் டேனை பயன்படுத்தின ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பாருங்கள். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஒரு 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு 1, அப்புறம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் 1, இன்னொன்று கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா 1. இந்த 3 ஞாபகம் வச்சிங்கன்னா நிறைய சம் இதுலேருந்து அட்டன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற ஃபார்முலா இதான் பயன்படுத்த போகிறோம். எனக்கு இதான் தேவைப்படுது. சீக்கன் ஸ்கொயர்டு இதை ஃபஸ்ட்டு எழுதிக்குமா. டேன் தீட்டா ஈக்குவல் டு 4, பேர் 1 வச்சிங்க. என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ஒரு ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டாக இருக்குது. இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ரெண்டாக பிரித்தோம்னா ஏ வந்து சீக்கன் தீட்டான்னு வச்சிங்க, பி
tan θ வச்சுங்க. ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, இன்னொன்று சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா, ஒன்று வச்சுங்க அப்படியே. ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு பிரிச்சாச்சு. சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் எப்படி பிரிக்கிறோம்? சீக்கன் ப்ளஸ் டேன் சீக்கன் மைனஸ் டேன். இதுக்கு நம்பர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு 4, அதான் 1லேருந்து எடுத்திருக்கோம் ஃப்ரம் 1. இது அப்படியே எழுதிக்கலாமா? சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 1. இதை மட்டும் இங்கே வச்சிங்க. பெருக்குனா இங்கே பெருக்குலேருந்து வகுத்தலாம் மாறும், 1/4 மாறிடும். இது 2ன்னு பேர் வச்சிங்க. இதுக்கு 4, இது அப்படி வச்சாச்சு 1. இது பெருக்குனா வகுத்தலாம் மாறுதா? ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 1 + 2 ஒன்றா ஈக்குவேஷன் பாருங்கள். சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 4 ஒன்றா ஈக்குவேஷன். 2 சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 1/4 ரெண்டா ஈக்குவேஷன். ரெண்டையும் கூட்டும்போது இதை அடிச்சிடலாம். ஒரு சீக்கன் ஒரு சீக்கன் சேர்ந்தா 2 சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 4 + 1/4. ஒரு சீக்கன் ஒரு சீக்கன் இருந்தால் 2 சீக்கன் தீட்டா, ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 2 சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு ஆட் பண்ணும்போது 16 + 1/4 17/4 வருது. 17/4. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 17/4 தலைகளை மாத்திரம் 1/2 மாறும். சீக்கன் ஈக்குவல் டு 17/8. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? காஸ் தீட்டா. ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும், இப்போ எழுதி போட்டிருக்க முன்னாடியே. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/cos தீட்டா. இதை 1/cos வச்சுக்கிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இதை தலைகளை மாற்றினா காஸ் தீட்டா, அது தலைகளை மாற்றணும் 8/17. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8/17. எப்படி சொல்லுங்க கவனிங்க. 1/cos சீக்கன், இது அப்படியே எழுதியாச்சு. இது தலைகளை மாற்றினா காஸ் தீட்டா, இது தலைகளை மாற்றினா 8/17. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8/17 வருது. அடுத்த கொஸ்டின் கவனிங்க. தீட்டா 0 to A 90 டிகிரி வரைக்கும் இருக்கு. 0 பெருசாக இருக்கு, 90 சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. then the value of tan squared A plus cot squared A minus secant squared A into cosecant squared A. வேற எதுவும் கொடுக்கல, அப்படியே இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இங்க ஏய்க்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கவும் இல்லை, அதனால அப்போ ஃபார்முலா கொடுக்க போகிறோம் தெரிஞ்சு போச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்முலா, இந்த சீக்கன்ஸ் ஒரு ஃபார்முலா சொல்லுங்க. 1 + tan squared தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுமாதிரி கொசிகன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா சொல்லுங்க. 1 + cot squared தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் கணக்கு போடலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க 0 1 அப்புறம் 2 அப்புறம் -1 கொடுத்துருக்காங்க. கவனிக்கலாமா? tan squared A plus cot squared A minus secant squared A into cosecant squared A. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இதையும் அப்படியே வச்சுங்க. சீக்கன் ஸ்கொயருக்கு ஃபார்முலா சொல்லுங்க. 1 + tan squared ஒரு பிராக்கெட் போடுங்க. கொசிகன் ஸ்கொயருக்கு ஃபார்முலா சொல்லுங்க. 1 + cot squared A. இதை அப்படியே எழுதிக்குவோம், இதையும் அப்படியே எழுதிக்குவோம். உள்ள மல்டி பண்ண போகிறோம். 1 × 1 1
1 into cot squared a, 1 plus 1 into tan squared a. இதை மல்டி பண்ணா tan squared a into cot squared a. 1 into 1 cot squared, 1 tan squared, tan squared cot squared area j. Tan squared a plus cot squared a. இந்த மைனஸை உள்ள கொடுத்துடலாமா? இது மைனஸ் ஆகிடும், அதுவும் மைனஸ் ஆகிடும், இதுவும் tan ஸ்கொயர் மைனஸ் ஆகிடும், அங்கேயும் மைனஸ் போட்டுங்க. இந்த ப்ளஸ் tan ஸ்கொயர் மைனஸ் அடிச்சிடலாம், ப்ளஸ் காட் ஸ்கொயர் மைனஸ் அடிச்சிடலாம். அடித்தோம்னா மைனஸ் 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? tan ஸ்கொயர்டு ஏ காட் ஸ்கொயர்டு ஏன்னு இருக்குது. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், cot theta equal to 1 by tan theta. எதோ தலைகிலி cot theta tanக்கு -1. இது அப்படி எழுதிக்கலாமா? tan squared a. இதை 1 by tan எழுத போகிறோம். ஏன்னா எதோ தலைகிலி காட்னு தெரியும், 1 by tan. tan ஸ்கொயர் அடிச்சிடலாமா? இங்கே ஒரு -1, அங்கே ஒரு -1, -2. அப்போ இதுக்கு ஆன்சர் -2. அப்படியே கவனிச்சிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் கவனிங்க. இது ஒரு கொஸ்டினோட சம்ம தான். sin theta plus cos sin squared theta equal to 1 எனில் cos squared theta plus cos 4 theta equal to என்ன? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 0 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 1 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. sin theta plus sin squared theta equal to 1 அப்படின்னு கொடுத்துட்டு cos square plus cos power 4 theta equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே இருக்கட்டும், இது கண்டுபிடிக்கணுமா? சரி, இந்த கிவனை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்கு பார்ப்போம்? sin theta plus sin squared theta equal to 1. sin theta இங்கே வச்சுக்கலாமா? இந்த ப்ளஸ் இங்கே மைனஸாக மாறும், 1 minus sin square போட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 1 minus sin squared theta equal to cos squared theta. எல்லாம் ஃபார்முலா படிக்கணும். sin theta equal to cos squared theta போட்டுங்க. ஏன்னா 1 minus sin squared என்ன ஃபார்முலா? cos squared. எனக்கு தேவைப்படாததுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எதுக்கு மதிப்பு கேட்டிருக்காங்க? cos squared theta plus cos 4 theta. இதை அப்படியே வச்சுக்கலாம். cos 4 பிரிக்கலாமா? இப்படி cos squared whole square போட்டுக்கிறேன். 2 to 4, cos 4 பிரிச்சா 2 4 பிரிச்சாச்சு. cos squared theta plus, நல்லா கவனிங்க, cos squared thetaவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்க? sin theta கொடுக்கலாமா? அங்கே sin theta கொடுக்கலாம், மேலே ஸ்கொயர்டு. இந்த cos squaredக்கு sin theta கொடுத்தாச்சு. cos squared theta plus sin ஸ்கொயர் பண்ணால் sin squared theta. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அது எழுதி போட்டிருக்கோம், sin square theta plus cos square theta equal to 1. இதோட மதிப்பு 1. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்க போகுது? 1 தான் ஆன்சர். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சைன் அப்படி வச்சு ப்ளஸ் மைனஸாக மாறிச்சுன்னா 1 minus sin square cos squared, அது ஒரு ஃபார்முலா. இங்கே இதை cos square அப்படி வச்சுக்கிட்டு 4 2 பிரித்து cos squaredக்கு பதில் சைன் கொடுத்தா sin ஸ்கொயராக மாறும். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் படிச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரைட், இது ஒரு கொஸ்டின் கணக்கு தான். இதுவும் அதையும் பார்த்துங்க அப்படின்னு.
ஃபைண்ட் த மல்டிபிள் இல்லை ப்ராடக்ட் நம்ம கேட்பாங்க. பெருக்கல் பலன், பெருக்கல் என்ன? சைன் 100 டிகிரி, சைன் 90 டிகிரி, சைன் 80 டிகிரி, இங்கே சைன் 20, சைன் 10, சைன் 0 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 100க்குலாம் மதிப்பு தெரியாது, நம்மளுக்கு டேபிளில் இல்லை, உங்களுக்கு 80க்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், அப்படியே பார்த்துட்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் 90 மதிப்பு தெரியும், நம்மளுக்கு டேபிள் எழுதி போட்டிருக்கோம் 1. சைன் 0 பார்த்தீங்கன்னா 0. என்ன கேட்டிருக்காங்க, பெருக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சைன் 0 என்ன டிகிரி, 0 தான். அப்போ இது ஒரு மொத்த ஆன்சரும் பெருக்கணும் என்னவாக இருக்கும், 0 தான் இருக்கும். ஏன்னா 0வால் எந்த நம்பரை மல்டி பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. கவனிச்சுக்கணும், ஒரே ஒரு டிகிரி மட்டும் இதுமாரி கொடுத்துருப்பாங்க 0 வர மாரி. அப்போ மொத்த மதிப்பு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இது ஒரு கொஸ்டின் உள்ள சம்மு தான். அப்படி கவனிச்சிங்க. அப்படியே அடுத்த ஒரு கொஸ்டின், ஒரு ஃபார்முலா போல் கொடுத்துருக்காங்க. சைன் தீட்டா காஸ் 90 மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன? இது ஒரு ஃபார்முலா தான், இப்போ எழுதி போட்டிருக்கோம். சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. சைன் தீட்டா அப்படி வச்சுக்கலாமா, பெருக்கல் காஸ் 90 மைனஸ் தீட்டா என்னாவது, சைன் தீட்டா ப்ளஸ் இது அப்படி வச்சுக்கோங்க காஸ் தீட்டாவை, சைன் 90 மைனஸ் தீட்டா ஃபார்முலா காஸ் தீட்டா, சைன் இன்டு சைன் சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் இன்டு காஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. ஃபார்முலா சொல்லுங்கள், சைன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 1. இதோட மதிப்பு வந்து 1 தான் இருக்கும். ஸோ ஓகே, அடுத்த மாடல் கவனிங்க. இது ஒரு கொஸ்டினோட சம்மதம் இருந்தது, கணக்கும் கொஸ்டினோட சம்மதம். சீக்கன் ஸ்கொயர்டு 15 டிகிரி மைனஸ் 1/tan ஸ்கொயர்டு 75 டிகிரி இன் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். நல்லா கவனிங்க, சீக்கன் ஸ்கொயர்டுங்க இருக்குது, இங்கே 1/tan இருக்குது. நம்மளுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். 1/tan எதோட தலைகீழி, காட் தீட்டா. இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. சைனுக்கு வந்து கொசிக்கன், காசுக்கு சீக்கன், காட் தீட்டாவுக்கு tan தீட்டா. சீக்கன் ஸ்கொயர்டு 15 டிகிரி மைனஸ் 1/tan வந்து காட் ஸ்கொயர்டு 75 போட்டுக்கிறோம். இது தலைகீழ மாற்றினா டேனுக்கு வந்து காட் ஸ்கொயராக மாறும். அடுத்து கவனிங்க, இங்கே 15 இங்கே 75 இருக்குது. ரெண்டும் ஒரே நம்பராக இருந்தால் எதுவும் ஃபார்முலா கொண்டு வரலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா காட் ஸ்கொயர்டு 90லேருந்து கழிக்கிறோம். 90 எதை கழிச்சு 75 வரும், 15 டிகிரியை. 90 15 கழிச்சு பாருங்கள், 10ல் 5 போக 5, 8ல் 1 போக 7, 75 வருதா? ரைட். ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், காட் 90 மைனஸ் தீட்டா tan தீட்டா. டேனாக இருந்தால் காட் தீட்டா மாறும், காட்னு டேனாக மாறும். சீக்கன் ஸ்கொயர்டு 15 மைனஸு காட் எப்படி மாறுது, டேனாக மாறுது. அப்போ tan ஸ்கொயர்டு இந்த 15 மட்டும் போடணும். ஃபார்முலா பாருங்கள், காட் 9 மைனஸ் தீட்டா tan போடுறோம்ல, அப்போ tan தீட்டா இந்த தீட்டா மட்டும் எழுதுகிறோம். அப்போ காட் 15 போட்டுக்கணும். இது ஒரு ஃபார்முலா தான். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா படி இதோட மதிப்பு வந்து 1 மாறுது. இது ரெண்டும் ஒரே நம்பராக இருந்து சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் இருந்தால் அது ஒரு ஃபார்முலா, அது எழுதி போட்டிருக்கோம், பார்த்துங்க.
அடுத்த கொஸ்டின், tan theta equal to 3/4 எனில் secant theta என்ன? tan theta கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க? secant கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு ட்ரையாங்கிள் போட்டுங்க. எப்படி ட்ரையாங்கிள் போட்டு கண்டுபிடிக்கலாம்? ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிச்சிக்குவோம். இது ஏபிசின்னு பேர் வச்சுக்கலாமா? இல்லை பேர் வைக்க தேவையில்ல, அப்படியே திட்டம் முடிச்சிங்க. இது எதிர்பக்கத்தை குறிக்கும், ஆப்போசிட் சைடு. இது அடுத்துள்ள பக்கத்தை குறிக்கும், அட்ஜசன்ட் சைடு. இது ஹைபாட்னஸ், காரணத்தை குறிக்குமா? ஹைபாட்னஸ். இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட் சைடு. நல்லா கவனிங்க. tan தீட்டா கொடுத்துருக்காங்க 3/4. டேனுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ் தான் ஃபார்முலா. அப்போ 3 எங்கே எழுதிங்க, 4 எங்கே எழுதிங்க? சரி கவனிங்க. டேனுக்கு ஃபார்முலா என்ன எழுதி போட்டிருக்கோம்? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு எழுதியிருக்கோமா? இதான ஃபார்முலா. ஓகே. அப்போ 3 இங்கே, 4 இங்கே போட்டுங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏசி கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. பிதாகரஸ் தேற்றம். பெரிய பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 சின்ன பக்கம் ஸ்கொயர்டு. ஏசி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஏபி வந்து 4 ஸ்கொயர்டு, பிசி வந்து 3 ஸ்கொயர்டு. இது 16, ரொம்ப வருமா? கூட்டினோம்னா 25. எதை ஸ்கொயர்னா 25 வரும்? 5 ஸ்கொயர்டு. ஸ்கொயர் அடித்தோம்னா ஏசி 5 கிடைக்கும். இங்கே 5 போட்டுக்கலாம். நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா சீக்கன் கேட்டிருக்காங்க. டைரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சால் போடுங்களேன்னா, சீக்கன் எதுக்கு தலைகீழ்னா காசீட்டா. காசீட்டா ஃபார்முலா சொல்லுங்கள். அட்ஜசன்ட் சைட் பை அடிப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், ஹைபாட்னஸ்ன்னு போட்டுக்கலாம். அட்ஜசன்ட் சைடு வந்து 4, அடிப்பக்கம் 4 குறிக்கும், கர்ணம் வந்து 5. அப்போ ஆன்சர் வந்து 4/5. எதுக்குன்னா காஸ் தீட்டாவுக்கு. நம்மளுக்கு சீக்கன் தேவைப்படுதா? சீக்கன் தீட்டா தலைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படியே 5/4 தான் அதுக்கு ஆன்சராக இருக்கும். காஸ் தீட்டா 4/5னா சீக்கன் தீட்டா அப்படியே ரெசிபரில் மாற்றியாச்சு. ஓகே, இது ஒரு மெத்தடு. இன்னொன்று கவனிங்க, கொஞ்சம் ஃபார்முலா வச்சு ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். கவனிச்சிட்டிங்களா? டேனுக்கும் சீக்கனுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? 1 + tan ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்டு தீட்டா. இது ஒரு ஃபார்முலா. அப்போ சீக்கன் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நம்மளுக்கு சீக்கன் தேவைப்படுது, ஸ்கொயர் ரூட்டாக மாறும். 1 + tan ஸ்கொயர்டு தீட்டா. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 + தேர்ந்தரா கொடுத்துருக்காங்களா? 3/4 கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 + 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இதை அப்படியே எல்சி எடுப்புமா? இல்லை குறுக்கு பெருக்கலாம். கீழே ஒன்று குறுக்கு பெருக்குங்க. 1 16 16 கிராஸ் மல்டிபிகேஷன். 1 9 9 பை 1 × 16 16. கூட்டினோம்னா 25/16. 20 ரூட் எடுத்தோம்னா 5, 16 ரூட் எடுத்தோம்னா 4. அதே ஆன்சர் கிடச்சிச்சா? அப்போ இதுக்கு ஆன்சர் 5/4 தான் ஆன்சர் வரும். இந்த ஃபார்முலா படிச்சுக்கணும். 1 + tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இந்தமாரி மாடல்லாம் நிறைய ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த கிளாஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் என்னவா இருக்கும்னா, செகண்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு தூரம், உயரம், அதாவது டிஸ்டன்ஸ், ஹைட்டு கண்டுபிடிக்கிறது. டிஸ்டன்ஸு, ஹைட்டு கண்டுபிடிக்கிறது, அப்புறம் தீட்டா கண்டுபிடிக்கிறது. அதாவது தூரம், உயரம், தீட்டா, ஆங்கிள் பிட்வீன் கேட்பாங்க, அது கண்டுபிடிக்கிறது. அதில் ஒரே ஒரு கணக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துடலாமா? ஒரு மரத்தின் உயரம் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 மீட்டர்னு வச்சுக்குவோம், 3 மீட்டர். அதன் நிழல் நீளம்
ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு போட்டுக்கலாமா? ஹைட் ஆஃப் த ட்ரீ 3 மீட்டர். ஷேடோ லெங்த் ஆஃப் த ஷேடோன்னு போட்டுக்கலாம் 3√3 மீட்டர். சூரிய ஒளியில் ஏற்ற கோணம் என்ன? Find the angle of elevation. Find the angle of elevation. ஓகே, உங்களுக்கு கொஸ்டினில் ஹைட்டு கண்டுபிடிக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற கணக்கெல்லாம் நிறைய கேட்குறாங்க. அதனால் நல்லா கவனிச்சிங்க. அதில் ஒரு மாடல் மட்டும் உங்களுக்கு மரத்தோட உயரம் ஹைட்டு கொடுத்துருக்காங்க 3 மீட்டர். அதோட நிழல் ஷேடோ கீழே விழும்புல ஒரு மரம் இருந்தால் அந்த சூரிய ஒளியில் கீழே நிழல் விழும். அது 3√3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஆங்கிள், அதாவது தீட்டா கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. இதுமாரி கணக்கெல்லாம் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுங்க. அதாவது செங்கோண முக்கோணம் தான் எல்லா கணக்குக்குமே. இந்தமாரி கணக்குக்கெல்லாம் ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் தான் பயன்படும். ஏன்னா 1 டிகிரி 90 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? ஹைட் என்பது எதை குறிக்கும்? எப்பயுமே ஹைட் இங்கே தான் இருக்கும். இது டிஸ்டன்ஸாக இருக்கும். இது எப்பயுமே ஹைட்டாக தான் இருக்கும். இந்த பக்கம் தான் டிஸ்டன்ஸை குறிக்கும். இந்த ஏணி கணக்கெல்லாம் வரும்போது இங்கே குறிக்கிற மாதிரி இருக்கும். ரைட். உயரம் 3 மீட்டர் எங்கே போட்டுங்க. நிழல் ஷேடோ எங்கே இருக்கும்னா கீழே தான் இருக்கும். இங்கே தான் ஷேடோ இருக்கும். தரையில் விழுமா? இது 3√3 போட்டுங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சன்லைட்டில் உங்களுக்கு இந்த டிகிரி கேட்குறாங்க. இது 90னா இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப பெருசெல்லாம் போவோன்னா ஃபஸ்ட்டு விளக்கமாக சொல்கிறோம், அப்புறமா ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? ரைட். ABC. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு என்ன கேட்டிருக்கோ அது கீழே எழுதிக்கணும். இப்போ 2 கொடுத்துருக்காங்களா? இது பிசி, இன்னொன்று பை ஏபின்னு போட்டுக்குவோம். இது என்ன சைடை குறிக்கும்னா அந்த தீட்டாவுக்கு நேரம் உள்ள பக்கம் எப்பயுமே ஆப்போசிட் சைடை குறிக்கும். பையில் உள்ளது அட்ஜசன்ட் சைடை குறிக்கும். அப்போ பிசி என்னது? ஆப்போசிட் சைடு பை. இது அட்ஜசன்ட் சைடா? ஓகே. ஈக்குவல் போட்டுக்குவோமா? என்ன தீட்டா வரும்? tan தீட்டாவாக வரும். ஃபார்முலா நமக்கு தெரியும். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல் tan தீட்டா. பிசி மதிப்பு எழுதுவோம் 3. ஏபி என்ன கொடுத்துருக்காங்க? 3√3 ஈக்குவல் tan தீட்டா. இந்த 3 அடிச்சிடலாம். அடித்தா 1/√3 வருமா? ஈக்குவல் tan தீட்டா. அப்படி மாற்றிக்குவோம். tan தீட்டா ஈக்குவல் டு 1/√3. எந்த மதிப்பு 1/√3 வரும்? tan 30 1/√3. அப்போ இந்த தீட்டா மதிப்பு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. சன்லைட் 30 டிகிரியில் இருந்தால் தான் 3 மீட்ரு உயரம் உள்ள ஒரு மரம் அந்த லெங்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3√3 என்ன அர்த்தம்? 3ஆல் √3 பெருக்கணும்னா உங்களுக்கு 1.732 வருமா? அப்போ 6 9 21 மீது 2 5 மீட்டர் சொச்சம் வருது. ஏன்னா சன்லைட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட நீளம் அதிகமாக இருக்கும், மதியம் பார்த்தா கம்மியாக இருக்கும், ஈவினிங் அதிகமாக இருக்கும். அது போல் தான் இந்த 30 டிகிரியில் இருந்தால் இது இந்த அதிகமாக இருக்குது. எப்போ 2 ஒன்றா இருக்கும் தெரியுமா? 45 டிகிரியில். ஒரு மரத்தோட உயரம் 3 மீட்ரு, இங்கே 45 இருந்தால் இது 3ஆக இருக்கும். ஏன் அப்படின்னா tan 45 டிகிரி உங்களுக்கு 1. அதனால் 45 டிகிரியாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஹைட்டும் லெங்க்த்தும் ஒன்றா தான் இருக்கும். ரைட். இந்தமாரி நிறைய கணக்கு மாடல் நடத்தணும். உங்களுக்கு டிஸ்டன்ஸு கண்டுபிடிக்கணும், ஹைட்டு கண்டுபிடிக்கிற கணக்கெலாம் இருக்குது. அப்புறம் தீட்டா கண்டுபிடிக்கிறது, இந்த லெங்க்த்து கண்டுபிடிக்கிற மாடல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய கொஸ்டின் மாடல் நிறைய நடத்துவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.